உங்க சகல சக்திகளையும் பத்தி கேள்விப்பட்டேன். சரி, இப்ப அதுக்கு என்ன? எங்க முதலாளிக்கு ஒரே பையன், பெரிய இடம். ஏதோ மனக்கோளாறு காரணமா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு விரக்தியா இருக்காருங்க. பெரிய மனசு பண்ணி நீங்க தான் இதை நிவர்த்தி. காசு குறைச்சலே இல்ல, தங்கம் வெள்ளின்னு சொத்துக்கு அளவே கிடையாது சாமி. பைத்தியத்தை நான் போக்குறேன். ஆனா பூஜை அந்த பங்களாவில் தான் நடத்துவேன். சரிங்க சாமி. அடியேன் அந்த பங்களாவை பார்க்கணுமே. தாராளமா பாருங்க சாமி, நானே ஏற்பாடு பண்றேன். எப்ப வர்றீங்க சாமி? நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து வருவோம். இப்ப நீ புறப்படலாம். வாழ்க்கையில பெரிய இடமா மாட்டிருக்கு. குத்து மதிப்பா ஒரு அமௌண்ட் ஒதுக்கிட்டு ஓடி போயிடலாம். எங்க ஓடுறது? எனது அடுத்த பிரயாணம் இங்கிலாந்து. அது எங்க இருக்கு? அமெரிக்காவில. வாங்க சாமி, வாங்க வாங்க சாமி. ஓம் கருமாரி, திருமாரி, உருமாரி, திசை மாறி. ஆஹா, அட்டகாசமான பங்களா. சக்தி பூஜைக்கு அட்டகாசமான இடம். வீட்டுல யாருமே இல்லையா? தாய்க்குலம் வீட்டுல யாருமே கிடையாதுங்க. பின்ன எதுக்கு என்ன கூட்டம்? நீங்க சேவத்துக்கு பூஜை பண்ணவா? வேணா கூட்டம் சேர்த்துறாங்க. கூட்டம் வேண்டாம். காளி பூஜைக்கு நானும் என் சிசும் தான் இருக்க வேண்டும். பூஜைக்கு வேண்டியதை சொல்கிறேன் கேள். 1/2 டஜன் வெள்ளி தட்டு, 1/2 டஜன் வெள்ளி டம்ளர், 1/2 டஜன் வெள்ளி குத்து விளக்கு, 1/2 டஜன் அண்டா, 1/2 டஜன் குண்டா, 5 பவுன்ல ஒரு மூக்குத்தி. எதுக்குங்க? காளி மூக்குல போடுறதுக்கு. அத்துடன் தேங்காய் பழம் புஷ்பம், மறந்துடாம 4 சாக்கு. சாக்கா? அது எதுக்குங்க? இதெல்லாம் எதிரியா போட்டு கொண்டு போறது. என்ன விளங்காம பேசிட்டு இருக்க? என்னடா? ஒண்ணும் புரியாது, நீ கேட்டு சொல்ல. என்னங்க? சாக்கு. சாக்கில் சிந்திய புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். சரிங்க, மறந்துடாம ஒரு டாக்ஸி. டாக்ஸியா? இதெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம். நீயே எடுத்துட்டு வருவ ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும். என்ன? பூஜைக்கு போக வேண்டும். டாக்ஸியில் போக வேண்டும். டாக்ஸியில் சென்று ரயில்வே ஸ்டேஷனில் பூஜை நடத்த வேண்டும். சாமி, நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சிடறாங்க. பையன் சௌரியமாயிட்ட போறங்க. குணப்படுத்துகிறேன், கவலையை விடு. வணக்கம் சுவாமி. மங்களம் உண்டாக. ஆடாளி உங்க பூஜையை பத்தி சொன்னாரு. பிரமாதமா நடத்துங்க. நடத்துற மகனே. எப்படியோ என் பையன் குணமானா சரி. குணப்படுத்துற மகனே. சாமி இப்ப கொஞ்சம் தனிமை விரும்புது. அதனால மகனே, பூஜை எப்ப வச்சுக்கலாம்னு கேளு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கான். சுத்தி வந்து பிடிக்கிறதுக்குள்ள கப்புன்னு ஓடி போயிடலாம். சாமி, நான் வரமாட்டேன். ஐயா பூஜை எப்ப வச்சுக்கலாம்னு கேட்டு சொன்னாருங்க. அவரும் கலந்துக்கிறாராம். அவரு கலந்துக்கிறாராம். வேற வேலையே வேண்டாம். பூஜை எல்லாம் இங்க நடத்த முடியாதியா? என்னைய உங்க இஷ்டத்துக்கு வாசப்படி வச்சு கட்டிருக்கீங்க. எனக்கு ஒரு வாசப்படி வச்சு கட்டிருந்தா தான் நடத்த முடியும். அது என் வீட்டுல தான் இருக்கு. பாயா ஐயா, என்னைய லொய்யா கொய்யா. மோகனுக்கு வியாதி குணமாயிடுச்சு. நீங்க அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம். ஆனா மோகனோட மனசு ரொம்ப பலகீனமா இருக்கு. He is very sensitive and emotional. வியாதிகளை கிருமிகளும் உண்டாக்குது, சில நேரம் பெத்தவங்களும் உண்டாக்கிடுறாங்க. எனக்கு என்ன புரியுதுன்னா, மோகன் கல்யாணிங்கிற பெண்ணை ரொம்ப விரும்புறாருன்னு தெரியுது. ஒரு கால் அந்த சம்மந்தம் உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். உங்க பொசிஷனுக்கு அந்த இடம் சரியில்லைன்னு தோணலாம். அதுக்காக உங்க மகனை நீங்க எழுந்துடக்கூடாது இல்லையா? மோகனோட சந்தோஷம் முக்கியம்னா let him marry her. கட்டி காக்குறவர் மட்டும் தகப்பன் இல்ல, விட்டு கொடுக்கிறவரும் தகப்பன் தான். ஒரு மனோதத்துவ டாக்டர்ங்கிற முறையில சொல்றேன், எதையும் ஆலோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஓ ராஜா க்ளோஸ். வாடா வா. வாங்க அங்கிள். கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. கொண்டு வரேன் அங்கிள். என்னடா மூட்ல வர? சங்கர், மோகன் உடம்பு நார்மலுக்கு வந்தாச்சு. இருந்தாலும் கல்யாணத்தை தள்ளி போட சொல்றியா? அது இல்லடா, மறுபடி மென்டல் டிசார்டர் வராம மோகன் சந்தோஷமா இருக்கணும்னா அவன் கிராமத்துல காதலிச்ச கல்யாணியத்தான் மனைவியாக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டார். ஐ எம் சாரி சங்கர், சம்மந்தி ஆகணும்னு நினைச்சோம், பழையபடி சிநேகிதனாவே இருக்கணும்னு தெய்வம் முடிவு பண்ணிட்டான் போல இருக்கு. என் மகன் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டோன்ட் பி சில்லி. சக்கரவர்த்தி,
எவிடன்ஸ் வச்சு ஒரு கேஸ் ஜெயிக்கணும்னு தான் எப்படியோ வாதாடுறோம். முடியல அதுவே தோத்து போச்சுன்னா இட் இஸ் ஃபேட், விதிடா. விடா, உன் மகன் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். Until death we are friends. Even after death. மேனகா, இந்த ப்ரொபோசல் போயிடுச்சுன்னு வருத்தப்படக்கூடாதுமா. உலகத்துல எத்தனையோ மாப்பிள. இன்னொரு மாப்பிள்ளையா? இனிமே சுயமரம் நடத்த நான் விரும்பல டாட். நீங்க எனக்குதான், எனக்கு மட்டும்தான் சொந்தம். உங்களை நான் இழக்கல, இழக்கவும் மாட்டேன். மோகன், உன் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டேன். நீ காதலிச்ச பொண்ணுதான்ப்பா, கல்யாணிதான். मम जीवन हेतुनां कंडे भद्राणि शुभगे त्वञ्चेन करदां शतम् शतमानं भवति सदा यः पुरुषः सदेन्द्रियः आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति. आने माटिंगा இப்ப நீங்க முடிச்சு போட்டீங்க. இந்தாங்க உங்களுக்கு, இது உங்களுக்கு. போயிட்டு வாமா. சுருதியும் பாட்டும் போல நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். போயிட்டு வாமா. அழகு, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். மோகன், உன் சந்தோஷத்துக்காகத்தான் கல்யாணிய கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல.
இதெல்லாம் என் துரதிருஷ்டம்பா. எனக்கு மனைவியாகணும்னு யார நினைக்கிறனோ அவங்க எல்லாம் என்ன தவிக்கி விட்டுட்டு, அப்ப ராஜி, இப்ப கல்யாணி. அதுக்காக காலம் பூரா தனியா இருக்க முடியுமா? மோகன், வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்படணும்னா அதுக்கு கல்யாணம் தேவைதான்ப்பா. இல்லப்பா, உங்க மனசுக்கு யார பிடிக்குதோ அவளை கட்டி வைங்க. மோகன், நிஜமா தான் சொல்றியா? ஆமாப்பா, எனக்காக வாழணும்னு நினைச்சேன், அது நடக்கல. இனிமே அடுத்தவங்களுக்காக வாழ முயற்சி பண்றேன். தேங்க்யூ மை டியர் சன். மாங்கல்யம் தந்தனாலேன மம ஜீவன ஹேதுராம் கண்டே பத்ராமி சுபகே தைஸ்வீன சரதாம் சதம். எல்லாம்